சேனலுக்கு சமூக ஆர்வலரும் அவரை அன்போடு வரவேற்போம். வணக்கம். ஐயா, இந்த கால இளைஞர்களுக்காகவும் என்னுடைய சேனலை பற்றியும் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றன. நம்மளுடைய சேனல் பற்றியும் இந்த கால இளைஞர்களுக்காகவும் சமூக வளர்ச்சிக்காகவும் உங்களுடைய கருத்தை வணக்கம். விண்வொளி வலைதளம் மூலமாக அறிமுகமாவதற்கு மிக்க மகிழ்ச்சி. விண்வொளி நிறுவனர் தம்பி கருப்பா நல்லமுத்துவனுடைய முயற்சி என்பது மிக மிக கடினமான சூழலிலும் அதை வளர்த்தெடுப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய சிந்தனை என்பது ஏழை எளிய மக்களுக்கு ஏதாவது சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உண்டு. சமூக பார்வை உள்ளவர், கவிதை, கட்டுரை, ஓவியர், திரைத்துறையில் செயல்பட்டிருக்கார். இப்படி பன்முகத்தன்மை கொண்டவர். இன்னும் சொல்லப்போனால் அவர் பிறந்த ஊரில் ஏழை எளிய மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு தொண்டு நிறுவனத்தை நடத்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய அந்த தொண்டு நிறுவனத்தினுடைய செயல்பாடுகளும் வலைதளமும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள். நான் இப்போ சொல்வது, இவரை போன்ற எண்ணற்ற இளைஞர்கள் ஏதோ ஒரு துறையில் முன்னேற வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள். ஆனால் எல்லோருமே முன்னேறுகிறார்கள் என்றால் இல்லை. அதற்கு தடைக்கல்லாக இருப்பது மதுபோதை, சாதி மத மோதல், படித்த படிப்புக்கு வேலை கிடைக்காமை, இயலாமை, இல்லாமை, யதார்த்தமான வாழ்க்கை வாழ்வதற்கான சூழல் இல்லாத சூழல். இப்பேற்பட்ட நிலைதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அதிகமாக உள்ளது. உலகத்திலேயே அதிகமாக மனித சக்தி உள்ள நாடு இந்தியா. ஆனால் முழுமையாக இந்த நாட்டுக்கு அது பயன்படுகிறதா என்றால் இல்லை என்றுதான் பொருள். அதற்கு காரணம், அதுக்கு தடையாக இருப்பது நான் முன்னமே கூறிய காரணங்கள் தான். அதிலிருந்து இளைஞர்கள் விடுபட்டாலே ஒழிய இந்த இளைஞர்களுடைய வாழ்க்கை என்பது ஒரு இருளாகவே இருக்கும். காலத்தில் படிக்கக்கூடிய படிப்பானது வேலை வாய்ப்பை உருவாக்கி தரும் என்ற ஒரு நம்பிக்கையில் தான் படிக்கிறாங்க, லட்சக்கணக்கில் செலவு செய்கிறாங்க. ஆனால் வேலையும் கிடைக்கல. அவருடைய நேரமும் அவர்களுடைய உடலும் வீணாகி கொண்டு தான் இருக்குது. இதை சீராக்கணும்னு சொன்னால் அது அரசாங்கம் தான் அதை செய்ய முடியும். அரசாங்கம் சரியான ஒரு திட்டத்தை தீட்டி அவர்களை இந்த மேற்கூறிய போதைகளிலிருந்து விடுபட்டு அவரை நல்வழிப்படுத்தாத வரை இளைஞர்களுடைய வாழ்க்கை என்பது கேள்விக்குறியாகவே இருக்கும். தற்காலத்தில் ஆண்கள் ஆண் இளைஞர்கள் எந்த அளவுக்கு வாழ்க்கையை தொலைக்கிறார்களோ, உழைக்காமல் வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு கூட்டமும் இருக்கிறது. அதுபோலவே பெண்களும் மதுபோதை மற்ற ஆடம்பர வாழ்க்கை இது போன்ற செயல்களில் ஈடுபட்டு தன்னுடைய வாழ்க்கையை இளம் வயதிலேயே கெடுத்துக் கொள்கிறார்கள். இதெல்லாம் மாற்றிக்கொண்டு வாழ்கிற சிறப்பாக இருக்கும். அதற்கு அரசாங்கம் தான் முன்முயற்சி செய்து அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.